ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தினமும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருந்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் இயேசுவின் வருகையை முன்னறிவித்தவர் பரிசுத்த ஆவியானவர். மரியாள் கருவுற்று இயேசுவை பெற்றெடுக்கச் செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஞானஸ்நானத்தின் போது இயேசுவை முத்திரையிட்டவர் பரிசுத்த ஆவியானவர். வனாந்தரத்திற்கு இயேசுவை அழைத்து சென்றவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு பிசாசுகளை ஓட்டி வல்ல செயல்கள் செய்தது பரிசுத்த ஆவியானவரின் துணையால்தான். மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பியது பரிசுத்த ஆவியானவர். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கே தேவைப்பட்டார் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் அதிகமாகவே தேவையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்றால், மனுஷர்களாகிய நமக்கு பாவக்கட்டு, சாபக்கட்டு, வியாதியின் கட்டு, பிசாசின் கட்டு, மரணக்கட்டு, கடன்பார கட்டு, இவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தேவைப்படுகிறது. இந்த கட்டுகள் எல்லாம் நம் வீடுகளில் இருந்தால் நாம் மன சமாதானத்தோடு வாழ முடியாது. பலவீனப்பட்டவர்களாக, தீராத வியாதி உள்ளவர்களாக இருப்போம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. ஆகவே இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்தான் இவைகளையெல்லாம் உடைத்து நமக்கு விடுதலை தருவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏன் தேவை என்று கற்றுத்தந்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு என்று சொன்ன வசனத்தின்படி ஆவியானவர் தாமே எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து உமது அக்கினி கோட்டைக்குள் வைத்து மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.